உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ணேன், அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறதா ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதா நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ பலம் வருகிறதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்களை கொடுக்க போகுது? மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கு பிறக்குதோ இல்லையோ உங்களுக்கு தான் பிறந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். நான் 3 பேரை சொல்லியிருக்கேன், மீனோ, மிதுனோ, தனுசு. இந்த சனி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற 3 பேர் நீங்கள் தான். சிம்மம் கூட சொல்லலாம். இந்த 3 இப்போ 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டால் உலக புகழ் பெறுறீங்க. சாதாரண லெவலில் இருந்தனா மிகப்பெரிய அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி தானே. அப்போ அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. வீடு கட்ட போகிறீங்க, சொந்த வீடு வாங்க போகிறீங்க, சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராசியில் சனி பகவான் உடம்புலேயே உட்காந்துட்டார். அப்போ என்ன ஆகும், தப்பே பண்ண விடமாட்டார். லைட்டாக அப்படி கொஞ்சம் ஜாலியாக நோ 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 4 மணிக்கு எந்திரிக்கணும், ஜாக்கிங் ஓடணும், ஜிம்முக்கு போகணும், உடம்பை பார்க்கணும், சாப்பிடணும், தூங்கணும். ஒரு நீட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் உண்டாக்கிடுவார். இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே தான் நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ராசியில் சனி பகவான் இருக்கும்போது உழைப்பு தரும் வெற்றி எல்லாம் பண்ணுவார், அதிகாரத்தை தருவார். இதில் ஒரு விஷயம் என்னென்னா அப்படின்னா, மீனராசிக்காரங்களை ராஜாவாக்கி ராஜா மாதிரி, அதாவது யானை மேலே உட்கார வச்சு அழகு பார்க்குறது யாருன்னா சந்திரன். சந்திரனுடைய வீடு கடகம். அங்கே தான் குரு பகவான் வந்து உச்சம் பெறுகிறார். அப்போ குரு சந்திர யோகம். மீனராசிக்காரர்களுக்கு டிஃபால்ட்டாகவே 5 கூடியவனாக சந்திரன் இருப்பதால் யோகங்களை தருகிறார். இந்த வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு போகணுங்கிறது ஆசை, அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. இந்த வரைக்கும் இதை செய்யணுங்கிறது என் லட்சியம், அந்த லட்சியத்தை அடைஞ்சிருவீங்க. உங்கள் லட்சியமும் கனவும் நிறைவேறப் போகிறது. 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது குழந்தை வரப்போகிறது. 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் என்னும் பொழுது யோகங்கள், பந்தயங்கள்லாம் ஜெயிக்க போகிறீங்க. இதில் மிக முக்கியமான விஷயமே 5ஆம் இடத்துக்கு குரு 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்கியத்தை. அப்போ குரு பகவான் பாக்கியத்தை பார்க்கும்போது அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது. நான் விளையாட்ட ஆரம்பித்தேன் சார், அது என்னடானா பிக்கப் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். விளையாட்ட ஆரம்பிக்கிறது, அது பிக்கப் ஆகி போகிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். பிஸ்னஸ் நீங்கள் நினச்சி போல, பிஸ்னஸ் அதுவே போகுது, அதுவே டெவலப் ஆகுது பண்ணுறவை. அடுத்தாக குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாயிடும். தீய நண்பர்கள் சகவாசம் இருந்தால் அதெல்லாம் ஒழிஞ்சு விடும். அப்போது உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ஸ், பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அடுத்ததாக உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குரு பகவான் உடம்பை பார்க்கும், உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது. சில பேர் ஆயுசுக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும், ஆயுசை பறி போயிடும் அப்படியே பயப்படுவாங்க. அவர்களுக்கெல்லாம் குரு பகவான் உடம்பை பார்க்கும்போது அந்த பிரச்சனைகள் சரியாகும். ராசியிலே சனி பகவான் இருப்பது அடிஷனல் டமாக்கா. ஆனால் இது இத்தனையும் கொடுக்கின்ற குரு பகவான் புகழை தரார், பணத்தை தரார், பெருமையை தரார், எல்லாம் தரார். 12ஆம் இடத்துல ராகுவை மறந்துட்டீங்க. ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பழைய கேஸ் எல்லாம் வெளியே வரும். பழைய கேஸு, அண்ணே இது வணக்கண்ணே, இது 2020 அண்ணே வணக்கண்ணே, இது நடந்து 7 வருஷம் ஆகுது அப்படிங்கிற பழைய கேஸ் எல்லாம் எந்திரிச்சு வெளியே வரும். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். போலீஸு, கட்ட பஞ்சாயத்து, கைது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஸோ அப்போது ஏதாவது ஒரு விஷயம்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அல்லது நான் 2 விஷயம் தான் சொல்லுவேன் மீனராசிக்காரர்களுக்கு. இஃப் த ப்ராப்ளம் கண்டினியூஸ், இந்த பழைய பிரச்சனைகள் வருதா, எய்தர் யூ ஷூட் ஆர் செட்டில். ஒன்று அதை வராதபடி ஷூட் பண்ணிடுங்க, அல்லது அதை செட்டில் பண்ணிடுங்க. மீனராசிக்காரர்கள் அவதூறு பிரச்சாரங்களால், விஷமிகளால், அல்லது வந்து தொடர்ந்த நெகட்டிவ் இது வந்து வேறு விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால கடுமையாக பாதிக்கப்படுவீங்க. மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் தான் வழி. குரு பகவான் காலையிலே விழுந்துடணும். சோமமங்கலம் சென்று, சோமமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில், அங்கே வந்து சந்திரனார் கோயில், அல்லது திங்களூர்னு ஒரு இடம் இருக்குது கும்பகோணம்,
அங்கேயே தான் சந்திரனார் கோயில், அங்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானோடு சேர்த்து வழிபட சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு தாராளமாக 500 மார்க் போடலாம், பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக ட்ரிபிளாக 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும், இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புன்னா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு, காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4லிருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு போயிடுவார், இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இப்போது இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம், சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே, ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுனா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோடய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு. என் நெஞ்சத்திலே நீங்கா இடம் பிடித்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ வருட நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மீனராசிக்கு நல்ல காலம் பிறக்குதுங்க, அதை சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
மீனராசிக்கு எப்படி இருக்குன்னா கிரகநிலைகளை பாருங்களேன். ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து பராபவ வருஷம் பிறக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்தின் அதிபதியான புதன் பகவான் ராசியில் அமர்ந்து இந்த வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடம் உங்கள் லாபாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்கிறது. அதாவது 7, 9, 11ஆம் இடத்தின் அதிபதிகள் ஒன்று கூடி உங்க ராசியில் உட்கார்ந்துட்டாங்க. அற்புதமான யோகம். இது வரைக்கும் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மீனராசிக்காரங்க கண்டிப்பா இப்ப கல்யாணம் ஆகியே தீருங்க, சந்தேகமே இல்லைங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எதுக்கு எடுத்தாலும் கணவன் மனைவி பிரச்சனைன்னு இருந்தவங்க இப்ப ரொம்ப ஒற்றுமையா சந்தோஷமா வாழ போறாங்க. உடனே சில அன்பர்கள் கேட்குறீங்க, சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு விவாகரத்தாகி நிற்கிறோம், அடுத்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுமாங்கிறீங்க. கண்டிப்பாக 2வது திருமணம் கைகூடும். கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்போ பூர்வீக சொத்து சம்பந்தமா பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்கள் வந்து தீரும். உங்கள் வாழ்க்கை நிலை உயரும். சில பேர் ஒரு வீட்டில் குடியிருப்பீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பீங்க. அதை கட்டி வருடங்கள் ஆகிருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டை இடிச்சிட்டு பெரிய அளவுக்கு கட்டலாம்னு நினைப்பீங்க. சிலர் அதற்கு சம்மதிக்காமல் அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகளை சில பேர் சம்மதிக்காமல் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் சம்மதிப்பாங்க. புதிய வீடு, நல்ல பில்டருடைய துணையோட புதிய ஒரு அப்பார்ட்மெண்ட், அழகான அப்பார்ட்மெண்ட், காலத்திற்கு தகுந்தாற்போல் நல்ல கார் பார்க்கிங் வச்சு நல்ல வசதியாக இருக்கக்கூடிய நல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாழ போறீங்க. அந்த யோகம் இருக்கு. செவ்வாய் பகவானுடைய அருள் இருக்கு. நீங்க செய்த புண்ணியம், பூர்வ புண்ணியம் இப்போ உங்களை காப்பாற்ற போகுது. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த பராபவ வருடத்துல 5ஆம் இடத்துல உட்கார்றார். 5ஆம் இடம் என்பது புத்தரஸ்தானம்னு பேர். கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ அற்புதமா குழந்தை பாக்கியம் அமையுதுங்க. மிகச்சிறந்த யோகம். நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய காலம் இந்த பராபவ வருடத்துல. வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி பெற போறீங்க. மனசுக்கு மகிழ்ச்சி. அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அனுக்கிரகத்தினாலே நல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பதவியை பெற்று தருங்க. சமுதாயத்தில் பொறுப்பான மனிதர்கிற பேரு, நல்ல பதவி, நல்ல யோகம், ராஜ யோகம் காத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வரும். எல்லாரும் 7.5 சனி வந்துருச்சே, என் வாழ்க்கையில் எல்லாமே காணாமல் போயிருச்சே, என் வாழ்க்கையில் கஷ்டகாலம் சூழ்ந்துருச்சே அப்படிலாம் அவங்க சொன்னாங்களே இவங்க சொன்னாங்களேன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி அந்த குரு வடிவாக அந்த முருகப்பெருமான் துணை இருக்காரு. குருவுடைய பார்வை உங்க ராசியின் மீது விழுகிறது. ராசியிலேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, பாக்கியாதிபதி. ஆக உங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகுது. 7.5 சனி துன்பங்கள் முழுமையா விலகுது. ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அந்த ஹெல்த் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். வேலையில் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருப்பீங்க சில பேர், அந்த நிலைமை இப்போ சரியாயிடும். சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகிடும். அதே மாதிரி வேலை இப்போ இருக்குமோ இருக்காதோ, வேலை விட்டு கையை விட்டு போயிருமோங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு நாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி, அவங்க திருமணம் சம்பந்தமாக நல்ல நல்ல செய்திகள் வந்து சேரும். பலருக்கு கழிவு உறுப்புகளில் சில பிரச்சனைகள் வரலாம். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். காதல் திருமணங்கள் சிலருக்கு கைகூடி வரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிலருக்கு தொந்தரவு இருந்தாலோ, உடல்நல ரீதியாக தொந்தரவு இருந்தாலோ விநாயகரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகளை தந்து விடுவார். எந்த பிரச்சனையும் கிடையாது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம், கல்வி உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய யோகம் இப்போ வந்துடும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துரும். இப்படி நிறைந்த நன்மைகள் காத்திருக்குங்க. மீனராசிக்காரங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரப்போகுது. பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. நிறைய மீனராசி பெண்கள் கார் ஓட்ட கற்றுக்கொள்ள போகிறீர்கள். புதிய கார் வாங்க போகிறீங்க. உங்கள் வீடு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் பராபவ வருடத்தில் இருக்க போகிறது. இவ்வளவு கிரகங்கள் துணை இருக்கிற போது 7.5 சனியினால் ஏற்பட்ட எந்த துன்பமும்
சுவடு தெரியாமல் விலகப் போகுது. பராபவ வருடம் மகிழ்ச்சியான வருடமாக உங்கள் வாழ்க்கையிலே அமையப் போகிறது. உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு திருக்கடையூர் அபிராமி அம்மையை வழிபடுங்கள். அந்த அபிராமி அன்னையை வழிபடுவது, அபிராமி அந்தாதி படிப்பது மிகப்பெரிய வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையிலே உண்டு பண்ணி தரும். அதை போல மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவது மிகச்சிறந்த எழுச்சியை உருவாக்கி தரும். அப்படிங்கிறது திண்ணம் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையனூர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள். மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசிகளில் மீனமும் ஒன்று. எப்படிம்மா சொல்கிறீங்க? இப்போ மீனம் பாருங்கள், சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே மீனம் ஜென்ம சனியில் இருக்கீங்க. ஜென்ம சனியாக சனி பகவான் ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய மீனராசி அன்பர்கள், பொதுவாக மீனம் ஒரு அதிர்ஷ்டமான ராசி இல்லைங்களா? காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம், நல்ல கம்ஃபர்ட்டான வாழ்க்கை வாழக்கூடியவங்க மீனத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னாலே அவங்களோட முற்பகுதி இல்லை பிற்பகுதி கண்டிப்பாக கம்ஃபர்ட்டாக வாழ்வாங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் நிறைய பேர் வாழ்க்கை முழுசுமே கம்ஃபர்ட்டாக வாழக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு மீனத்தை பொறுத்த வரைக்கும். அது அதிர்ஷ்டமான ராசி. அதுலேயும் அந்த ரேவதி நட்சத்திரம் ரொம்பவே அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அப்படின்னு ஜோதிட ரீதிய கருத்து அப்படின்றது தெரிவிக்கிறது உண்டு. பொதுவாக மீனராசி குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறக்குது அப்படின்னாலே அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். மீனராசி பையன் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறான் அப்படின்னா அவங்க அப்பா விட அவன் பெரிய ஆளாவான். இல்லை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள், என்னோட புத்திசாலித்தனம் மற்றவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக பயன்படணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வெல்விஷர்ஸாக இருப்பாங்க, மென்டாராக இருப்பாங்க, கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஒரு பெஸ்ட்டு கைடாக கார்டியனாக இருந்த மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா
சனி பகவான் ஜென்ம சனி ஆனதுலேருந்தே ஒரு விதமான இனம் புரியாத குழப்பம் எனக்கு இருக்குங்க. ஒரு மந்த நிலை அப்படின்றது இருக்குது, இரிட்டபிலிட்டி அப்படின்றது ஜாஸ்தி வருது. பொதுவாகவே மீனம் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. ஆனால் இந்த காலகட்டம் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அட போயா எதிர்நீச்சல் போட்டு போட்டு தண்ணி வற்றி போச்சியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு குழப்பம். என்ன செய்கிறதா இருந்தாலும் இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே குழம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுவும் இந்த நீட் படிக்கிற குழந்தைங்கள்லாம் 3 வருஷமாக நீட் படிக்குது, 4 வருஷமாக நீட் படிக்குது. கூட படித்த பிள்ளை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேம்பஸ் செலெக்ஷனே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளை சொல்லிட்டு வச்சுக்கோங்க, சொல்லுவான், நீங்கள் 2 பேரும் தான் என் வாழ்க்கையை எடுத்துட்டீங்க. நான் தான் மெடிசன் படிக்கணும்னு சொன்னேன், நீங்கள் கையில் காசானா வச்சுருந்துருக்கணும், என்னை மேனேஜ்மெண்ட் சீட்டானா வாங்கியிருந்துருக்கணும், கடைசி பேமெண்ட் சீட்டாக வாங்கியிருந்துருக்கணும். என் கூட படிக்கிற பிள்ளைங்களாம் இப்போ சம்பாதிக்க போகிறாங்க. நான் 4 வருஷமாக இப்படி படிச்சுட்டு இருக்கேன், இப்போ மார்க்கும் எனக்கு நல்லா வரமாட்டேங்குது, இந்த வருஷமும் நான் அவ்வளோதான், லிட்ரலி டவுன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போடுறது, பெட்ஷீட்டை போத்தின்னு ஒரே அழறது, சாப்பிடாமல் அடம் பிடிக்கிறது, ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறது, ஃப்ரஸ்ட்ரேஷனை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க குழந்தைங்க. இதெல்லாம் ஜென்ம சனி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜென்ம சனி பின்னக்கூடிய ஒரு மாயவலை. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு இல்லைங்களா? இப்போ ஜென்ம சனியை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் 1/6/2026 பயிற்சியாக்கி உச்சம் பெற்று வர்றாரு. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலப்படுது. ஆக ஜென்ம சனி கப் சிப்புன்னு மண்டை மேலேயே இருந்தாலும் கம்முன்னு உட்காந்துருப்பான். எந்த விதத்துலையும் உங்களை இவ்வளோண்டு டிஸ்டர்பன்ஸ் கூட அவர் பண்ண போகிறதில்ல. நம்மளை கெடுக்கிறவன் அமைதியாக இருக்கான் அப்படின்னும் போதே ஒரு பெருத்த ரிலீஃப் இல்லையாம்மா? அந்த பெருத்த ரிலீஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடக்கும். ஆக முன்னாடி நீங்கள் எப்படி ரொம்ப எந்துவாக ஓடி 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 உங்களோட வேலையை செஞ்சீங்க, அந்த மாதிரி ரொம்ப எந்துவாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி மீனத்துக்கு. ஓகேங்களா? இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கு மேலே ராகு 12ஆம் பாவம். என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் வாங்குவீங்க. உங்களை சார்ந்த எனக்கு வந்து ஒரு லேடியாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, வாங்குவீங்க. அதுவும் லக்ஸரியஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. சாதா கார் வாங்கணும்னு போவீங்க, லக்ஸரியஸ் கார் வாங்குவீங்க. 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் தேவை? வீட்டுக்கு மாடுலர் கிச்சன் தேவை, நல்ல ஒரு 2 வீலர் தேவை, அதுக்கு மேலே நல்ல காஸ்மெட்டிக்ஸ் தேவை, என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் வாங்குவீங்க. இது 12ஆம் மாதம் வரைக்குமே தொடரும். ஆனால் 6ஆம் மாதத்துக்கு மேலே செலவுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நான் முன்ன சொன்ன மாதிரி 20,000 ரூபாய் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு போயிட்டு ஏறக்குறைய 4 லட்ச ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிவிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு வசதி சர்ப்ளஸாக இருக்குது, ஏகப்பட்ட வசதி இருக்குது. அப்போ அதை பற்றி நம்ம கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் நம்ம இஎம்ஐ கிரெடிட் கார்டு இஎம்ஐ கட்டும்போது ரொம்ப யோசிப்போம். ஐயோ அன்றைக்கி ஒரு நாள் யோசிச்சுருந்தா இருந்திருக்குமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ட்ரெஸ்லாம் நல்லா தான் இருக்குது, ஜுவல்லரிலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அன்றைக்கி யோசிச்சுருந்தா இருந்திருக்குமே, நம்மளால் கட்ட முடியல அப்படின்ற வருத்தம் வரும். ஆக அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. வெளிநாட்டில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான பிராப்தம், இது எல்லாமே ப்ளஸ்ஸு. பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க. கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வசதி வாய்ப்பு இல்லைன்னா இருக்கிறவங்க இதை பற்றி கவலைப்படாதீங்க. 6ஆம் பாவம் கேது. பெரிய லெவலில் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் வாங்காதீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 6ஆம் மாதம் வரைக்கும் குரு பகவான் சுகஸ்தானத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்றத குரு பகவான் கொடுத்துருந்தாரு. அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக இருந்துச்சு. அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லேயே ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருந்துச்சு. இது எல்லாமே நல்லது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றாரு இல்லைங்களா? அப்போ கடகம் உங்களுக்கு 5ஆம் பாவம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு. நிறைய மீனராசி அன்பர்கள் இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைங்க. இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் எல்லாமே இருக்குங்க. இந்த காலகட்டம் உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பூர்வீகத்தில் சொத்து பத்து எல்லாம் கோர்ட்டில் கிடக்குதுங்க. ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக இப்போ வரத்துக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. குழந்தைங்க ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, பிள்ளைங்க தாங்க எங்களுக்கு தொல்லைங்க, ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை, பிள்ளைங்களால் நிம்மதியே இல்லைங்க அப்படின்றவங்க கூட இந்த காலகட்டம் குழந்தைங்க மாறிடுவாங்க. குழந்தைங்க உடனே ரொம்ப தங்க கம்பியாக மாறிடுவாங்களாம்மா, ஸ்ரவன்குமாராக மாறிடுவாங்களாம்மா, அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நிறைய பிரச்சனை பண்ணிச்சு, இப்போ அது பாட்டுன்னு அது வேலையை அது பார்க்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆக இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் நிறைய நல்லது செய்ய போகிறோம். ஆந்தி ஹோல் எங்களுக்கு எப்படிங்க இருக்குது? நல்லா தானே இருக்குது. இப்போ வரைக்கும் எல்லாம் நல்லா தானே இருக்குது. சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் உஷாராக இருந்தால் மட்டும் போதுமானது. சரிம்மா, வழிபாடு அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்தில் நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படின்றது பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போங்க, ஈசனை வழிபாடு பண்ணுங்கள், அம்பிகை வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஈசனையும் அம்பிகையும் தனித்தனி கற்பகிரகமாக இருக்குது அப்படின்னா 11 முறை ஈசன் 11 முறை அம்பிகையை வலம் வந்து வழிபாடு பண்ணுங்கள். ஒன்றா இருந்தாலும் 11 முறை வலம் வந்து வழிபாடு பண்ணுங்கள். நிறைய நல்லது நடக்கும்மா. சரிம்மா, ஆன் தி ஹோல் எங்களுக்கு எவ்வளோம்மா பர்சன்டேஜ் கொடுப்பீங்க அப்படின்னா 85% கொடுக்கலாம்.
வாழ்த்துக்கள். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 60 வருஷம் தமிழ் புத்தாண்டு சுழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது 40வது வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி பொது பலன்கள் இருக்கும் அப்படின்னா இந்த வருடம் முழுசும் அதிகமான மழை அப்படின்றது இருக்கும், யுத்தம் அப்படின்றது தொடரும். யுத்தம் அங்கங்கே யுத்தம் அப்படின்றது தொடருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை, நிறைய சாமியாருங்க வந்து பார்த்திங்கன்னா ஈசை மாதிரி அம்பிகை மாதிரி போஸ்ட் கொடுத்துலாம் தெரியுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்குது. நாட்டினுடைய தலைவர்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை முழுசும் ஒரு புது முகம் அப்படின்றது ஆளும் அப்படின்றது இருக்குது. புதுமுகம் அப்படின்னா அவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்றவங்களும் புதுமுகம், புரியுதுங்களா? ஒரு புதுசாக இருந்த ஆட்சி மலரணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஆட்சியில் பிரச்சனை வரணும், புதுசாக ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசு பால் நாசம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்தை விட ஆயுஷ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோ இந்த மாதிரி ஒரு வைத்திய முறைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இயற்கை சார்ந்து மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஒரு டீனா கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா அதிமதுரம் இருந்தால் தான் இந்த டீ வியாபாரம் ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரி இயற்கை சார்ந்த நாட்டங்கள் மக்களுக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களை விட பெண்களோட கை ஓங்கும், பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை அப்படின்றதுக்கும், உலக நாடுகளில் இந்தியாவுக்கு மரியாதை அப்படின்றதுக்கும், இதெல்லாம் பெரிய ப்ளஸ். மைனஸ் குட்டி குட்டி சொன்ன பார்த்தீங்களா, இது வரக்கூடாது அப்படின்னாலே பொதுவாகவே காஞ்சி மகாபெரிவா ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, மாலை நேரங்களில் வீடுகளில் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்மளால் படிக்க முடியறவங்க படிங்க, ரொம்ப நல்லது. முடியாதவங்க நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுறோம் அப்படின்னா உலக சேமத்துக்காக, உலக நன்மைக்காக எப்பயுமே விஷ்ணு சாஸ்திரநாமம் போடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆக நாங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றின பலன்கள் சொன்னோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. ஆமாம்மா, எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனை இருக்குது, எப்போ ஓயோன்னு தெரியணும். அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகணும், நாங்களும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை. அவங்க போவாங்களா மாட்டாங்களான்னு தெரியணும். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமான்னு பிளான் பண்ணுறோம். இது வரைக்கும் 10 முறை பிளான் பண்ணியிருக்கோம், சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் சொந்த வீடு அப்படின்றது அமையுமா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கு வயது வந்து ரொம்ப மூப்பாயிட்டே போகுதுமா, இன்னும் நல்ல திருமணம் வரல, இந்த காலகட்டமாவது இந்த வருஷமாவது நல்ல திருமண வரன் அப்படின்றது வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்துங்க, 4 சண்டைங்க, இதெல்லாம் ஓயுமா ஓயாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்க தானம்மா செய்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எதை பார்த்தா தெரியும்? ரொம்ப சிம்பிள்மா, உங்களோட சுய ஜாதகம் தான் இதனோட இண்டெக்ஸ். கம்ப்ளீட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் தீருமா தீராதா, எப்போ நல்ல காலம் பிறக்கும் அத்தனையும் தெரியும். அப்போ இந்த பொது பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே 50% தான். சுய ஜாதகம் 50%, ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சாதான் 100% பலன். ஆக உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாம் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? நன்றி. மீனராசி அன்பர்கள், இந்த மீனராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நேர்மைக்கு சிகரமாக இருக்கக்கூடியவர்கள், நேர்மைக்கு பேர் போனவர்கள்னா இந்த மீனராசி என்பர்கள் தான். இவர்கள் மாதிரியான நேர்மை யார்கிட்டவும் இருக்காது. இவர்களோட டிராவல் பண்றவங்களால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது இருக்கும். ஏன்னா மீனராசி என்பர்களே சமாளிக்கிறாங்க அப்படின்னா மற்றவர்களெல்லாம் ரொம்ப எளிதாக ஒரு எளிமையாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது இவர்களோட டிராவல் பண்றவங்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த மீனராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு 7.5 சனியினுடைய ஆண்டு. ரொம்ப கவனம் தேவை, கவனம் தேவை, கவனம் தேவை. வேற எந்த வார்த்தைகளுமே கிடையாது. இந்த மீனராசி என்பவர்களுக்கு புது முயற்சிகள்ல ரொம்ப கவனமாக இருங்க. வேற்று நபர்களோடு பழகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வது நபர்களின் தலையீடு குடும்பத்துல இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா அவர்களால பிரிவினைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய நண்பர், எனக்கு ரொம்ப பால்ய சிநேகிதர், என்னுடைய அப்பா அம்மா விஷயத்துல, எங்க அப்பா அம்மாவுடைய காலத்துல இருந்தே நாங்க பழகிட்டு இருக்கோம், அவர்களால எனக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் முதல்ல பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதனால
ரொம்ப பார்த்து பார்த்து பழகினவங்க தான் இப்போ ஏமாற்றக்கூடிய ஒரு நேரம். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. யார்கிட்டையும் கடன் கொடுக்கல் வாங்கல்களோ இருக்கக்கூடாது. பண பரிவர்த்தனையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பண பரிவர்த்தனை ஆன்லைனா இருந்தாலும் சரி, நேரடியாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். இஷ்டத்துக்கு பேங்க் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் ஆப்னால ஏதாவது ஒரு சின்ன ஒரு இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஸ்கேம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். அதுலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. 7.5 சனி இந்தந்த பாதிப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். பட் உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த மாதிரியான 3 இடங்களுக்கு சஞ்சாரம் செய்யறதுனால அவருக்கு ஒரு நல்ல மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிருவாங்க. இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையாக, தொழில் பிரச்சனையாக ஆகட்டும், வேலை பிரச்சனையாக ஆகட்டும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே ஒரு தாமதம். ஒரு இடத்துல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஒரு தொழில் வருது, வாய்ப்புகள் வருதுன்னா அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள நீங்க போதும்னு ஆயிடும். அந்த அளவுக்கு அந்த சனிச்சந்திரன் சேர்க்கை ஒரு தாமதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தாமதங்கள்னால பண விரயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஜென்ம சனி அப்படின்றது என்ன செய்ய போறாரு அததான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஜென்ம சனி இந்த பராபவ வருடத்திற்குள்ள என்ன செய்ய போறாரு? ஜென்ம சனி அப்படின்றது உங்களுடைய எண்ணங்கள்ல சில தோல்விகளை கொடுத்தாலும் அந்த எண்ணங்கள் மூலமாக நிறைய வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த வளர்ச்சிகள்னால நிறைய ஒரு நிரந்தர ஒரு வருமானங்களையும் நிரந்தர வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேருக்கு மீனராசி என்பர்களுக்கு 7.5 சனியினால கண்டிப்பா திருமணம் நடத்தும். ஏன்னா 7.5 சனியில நடக்காத திருமணம் கூட நடக்கும். அப்படின்னாதான் உங்களுக்கு உண்மையான 7.5 சனியே பிடிக்குதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் எங்களுக்கு திருமணமே நடக்கல அப்படின்னா உங்களுக்கு 7.5 சனியே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால யார் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்குதோ அந்தந்த டயத்துலதான் உங்களுக்கு திருமணமே நடந்திருக்கும். நல்லா நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதனால இந்த மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால் வரைக்கும் அந்த கேது பகவான் அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணிட்டு இருப்பார். ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா காதல் போன்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. அம்மா அப்பாவினுடைய சம்மதம் அப்படின்றது வாங்கவே முடியாது. ஆனா உங்களுக்கு காதல் திருமணம் தான் ரொம்ப பிடிச்ச மாதிரியாக இருக்கும். எனக்கு அவங்கள விட்டா நான் கிடையாது, என்னை விட்டா அவங்க கிடையாது அப்படின்ற மாதிரியாக ஒரு காதல்ல ரொம்ப பக்குவப்பட்ட நபராக இருப்பாங்க. ஆனா காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள். உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த விதமான முதலீடும் இருக்கக்கூடாது, பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்கக்கூடாது. பார்ட்னர்ஷிப் தொழிலே இருந்தாலும் அவர்கள்கிட்ட அந்த டிரான்சாக்ஷன் அப்படின்றது ரொம்ப கவனமா இருக்கணும். யார் என்ன செய்யறா அப்படின்றத கண்கொத்தி பாம்பாக செயல்பாடு செய்யணும். அடுத்து பாத்தீங்கன்னா கழுகு பார்வை அப்படின்றது மேல இருந்து எல்லாத்தையுமே நீங்க உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன போகுது, உங்களுடைய வருமானம் எங்க இருக்கு, நீங்க என்ன பார்ட்ல இருக்கிறீங்க அப்படின்றத, யாரு இங்க டிசிஷன் எடுக்கிறா, யாரு டிசிஷன் எடுக்கல அப்படின்றத ஒரு கழுகு பார்வை வைத்து நீங்க பார்த்து செயல்படும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நிறைய வளர்ச்சிகளை சந்திக்கிறதுக்கும், மாணவர்கள் நல்ல ஒரு உயர்ந்த படிப்புகளை படிப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா அங்க சுயமாக சம்பாத்தியத்தை ஏற்படுத்துவதற்கும் உண்டான ஒரு நேரம். வெளிநாடுகள் ஏற்றுமதி வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். தொழில் செய்யறவங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஒரு வேலை தேடி அலையக்கூடிய ஒரு நேரம். என்னதான் வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில உங்களுக்கு திருப்தி இருக்காது. அதுதான் அந்த சனிச்சந்திரன் சேர்க்கை பெண்களினுடைய ஒரு அமைப்பு. நம்ம இன்னும் நல்லா பெட்டரா பார்க்கலாம், இன்னும் பெட்டரா பார்க்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருடத்தையும் கழிச்சிருவீங்க. அதனால பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கிடைத்த வேலையை வைத்து இப்போதைக்கு சமாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.